மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சேலத்திலிருந்து வெறும் 35 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற சரபங்கா நதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மற்றும் அதுக்கு போகிற வழிகளையும் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாம இப்போ சேலத்திலிருந்து பெங்களூர் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். சேலம் நகர பகுதிகளில் இருந்து பெங்களூர் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில நாம அடுத்து ஓமலூர் பிரிவு சாலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சேலம் நகர பகுதியிலிருந்து ஓமலூர் பிரிவு சாலைக்கு பயண தூரமா ஒரு 10 கிலோமீட்டர் வருது. சேலத்துல இருந்து நாம சரபங்கா நதி பாயக்கூடிய இடத்தை நோக்கி நம்மளுடைய பயணமானது போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு நாளா நம்மளுடைய சேனல்ல நாம பேருந்துகள்ல பயணம் செஞ்சு அதை வந்து பதிவிட்டு இருந்தோம். நாம இப்போ புதுசா ஒரு பைக் வாங்கியிருக்கோம். இனி நம்மளுடைய பயணத்துல பைக் வீடியோ வந்து இடம்பெற போகுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பெங்களூர் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில நாம இப்ப கருப்பூர் பகுதிகளில் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இங்க நமக்கு வலது பக்கத்துல அரசு பொறியியல் கல்லூரி அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. அரசு பொறியியல் கல்லூரியிலிருந்து கொஞ்ச தூரம் பயணம் செஞ்சு வந்தோம்னா நமக்கு திரும்பவும் இங்க வலது பக்கத்துல தமிழ்நாடு அரசு பெரியார் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. பெரியார் பல்கலைக்கழகத்தை கடந்து வந்த பிறகு நம்மளால இங்க ஒரு சுங்கச்சாவடியை பார்க்க முடியுது. சேலத்துல இருந்து பெங்களூர் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில அமைஞ்சிருக்கிற முதல் சுங்கச்சாவடி இதுதான். சேலம் நகர பகுதிகளில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இங்க ஓமலூர் போற பிரிவு சாலையை பார்க்க முடியுது. இடது பக்கத்துல பார்க்குற இந்த சாலை தான் வந்து ஓமலூர் போகக்கூடிய சாலை. நாம இப்போ நேரா பயணிச்சு தீவட்டிப்பட்டி போக போறோம். ஓமலூர் பகுதிகளில் இருந்து அடுத்து நாம காமலாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஓமலூர்ல இருந்து காமலாபுரத்துக்கு பயண தூரமா ஒரு 4 கிலோமீட்டர் வருது. இந்த காமலாபுரம் பகுதிகளில் தான் வந்து சேலத்தோட விமான நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு. நாம இப்போ வலது பக்கத்துல பார்க்குற இந்த பகுதியில தான் வந்து சேலத்தோட விமான நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு. காமலாபுரம் பகுதிகளில் இருந்து அடுத்து நம்ம பள்ளப்பட்டி வழியா பண்ணப்பட்டி போக போறோம். காமலாபுரத்துல இருந்து பண்ணப்பட்டிக்கு பயண தூரமா ஒரு 7 கிலோமீட்டர் வருது. இங்க போற வழியில நமக்கு இங்க கஜநாயக்கம்பட்டி சின்ன திருப்பதி பிரிவுன்னு 2 இடங்கள்ல அந்த பிரிவு சாலைகளை பார்க்க முடியும். கஜநாயக்கம்பட்டி பிரிவுல இருந்து கொஞ்ச தூரம் பயணம் செஞ்சு வந்தோம்னா நமக்கு இங்க இடது பக்கத்துல சின்ன திருப்பதி போகக்கூடிய பிரிவு சாலை வருவதை பார்க்க முடியும். காமலாபுரம் பகுதிகளில் இருந்து பள்ளப்பட்டி வழியா ஒரு 7 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ பண்ணப்பட்டியை வந்தடைகிறோம். பண்ணப்பட்டி பகுதிகளில் இருந்து அடுத்து நம்ம பூசாரிப்பட்டி வழியா தீவட்டிப்பட்டிக்கு போக போறோம். தீவட்டிப்பட்டிக்கு பயண தூரமா ஒரு 5 கிலோமீட்டர் வருது. பண்ணப்பட்டி பகுதிகளிலிருந்து 5 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இங்க தீவட்டிப்பட்டி பகுதியை வந்தடைஞ்சாச்சு. சேலத்துல இருந்து பெங்களூர் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில பயணிச்சுட்டு இருந்த நம்மளோட பயணம் இதுக்கப்புறம் இங்கிருந்து வலது பக்கம் திரும்பி தீவட்டிப்பட்டி ஊர்ல இருந்து பொம்முடி போகக்கூடிய சாலையில இணைய போகுது. தீவட்டிப்பட்டியிலிருந்து அடுத்து நம்ம காடையாம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். தீவட்டிப்பட்டியிலிருந்து காடையாம்பட்டிக்கு பயண தூரமா ஒரு 3 கிலோமீட்டர் வருது.
3 கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் நாம இங்க காடையாம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்தடைகிறோம். காடையாம்பட்டியிலிருந்து அடுத்து நம்ம சந்தைப்பேட்டை வழியா டேனிஷ்பேட்டை போக போறோம். காடையாம்பட்டியிலிருந்து டேனிஷ்பேட்டைக்கு பயண தூரமா ஒரு 4 கிலோமீட்டர் வருது. காடையாம்பட்டி பகுதிகளிலிருந்து கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு நாம இப்போ சந்தைப்பேட்டை பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம். இந்த சந்தைப்பேட்டை பகுதிகளிலிருந்து கொஞ்சம் தூரம் வந்த பிறகு நம்மளால இங்க வலது மற்றும் இடது பக்கங்கள்ல அதிகப்படியான விவசாய நிலங்களையும் பச்சை பசுமையான மலைகளையும் பார்க்க முடியுது. நான் பார்த்துட்டு இருக்க இந்த மலை தான் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் மலை. நம்மளுடைய சேலம் முதல் சரபங்கா நதி வரையான பயணத்துல நாம இப்போ சந்தைப்பேட்டை பகுதிகளிலிருந்து டேனிஷ்பேட்டைக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்க போற வழியில நமக்கு இங்க வலது பக்கத்துல ஒரு ஏரி இருக்கிற அழகான காட்சியை பார்க்க முடியுது. இங்க இருந்து பயணிக்கும் போது நமக்கு வலது மற்றும் இடது பக்கங்கள்ல பார்க்க அவ்வளவு அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்திருக்கு. நான்கு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் டேனிஷ்பேட்டையை வந்தடைஞ்சாச்சு. இங்க நமக்கு இடது பக்கத்துல ஒரு அழகான ஏரிகள் இருக்கிறத பார்க்க முடியுது. தீவட்டிப்பட்டியிலிருந்து பொம்முடி போகக்கூடிய சாலைகள்ல காடையாம்பட்டி சந்தைப்பேட்டையை கடந்து நாம இப்போ டேனிஷ்பேட்டையை வந்தடைஞ்சாச்சு. டேனிஷ்பேட்டையை வந்தடைஞ்ச பிறகு நமக்கு இங்க வலது மற்றும் இடது என 2 சாலைகள் பிரியறத பார்க்க முடியும். நீங்க இடது பக்கம் போயிடக்கூடாது. இடது பக்கம் போனா பொம்முடி போகக்கூடிய சாலை. நாம இப்போ வலது பக்கம் திரும்பி ஒரு ரயில்வே பாலத்தை வந்தடைகிறோம். இந்த ரயில்வே பாலத்துல நம்ம ஸ்ட்ரைட்டா போனதுக்கு அப்புறம் நமக்கு மறுபடியும் இங்க வலது மற்றும் இடது பக்கம்னு 2 பிரிவுகள் பார்க்க முடியும். இதுல நீங்க வலது பக்கம் போகக்கூடாது, இடது பக்கம் தான் திரும்பணும். இடது பக்கம் திரும்பி நம்ம பயணம் செஞ்சு வந்தோம்னா நமக்கு இங்க டேனிஷ்பேட்டையில அமைஞ்சிருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனை பார்க்க முடியும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பின்புறத்துல தான் நம்மளுடைய பயணம் இப்ப போய்கிட்டு இருக்கு. டேனிஷ்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து அடுத்து நம்ம தேடி வந்த அழகான சரபங்கா நதிக்கு தான் போக போறோம். டேனிஷ்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சரபங்கா நதிக்கு பயண தூரமா ஒரு 4 கிலோமீட்டர் வருது. டேனிஷ்பேட்டையிலிருந்து 1 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்தோம்னா நமக்கு இங்க வலது மற்றும் இடதுன்னு 2 பிரிவு சாலைகள்ல பார்க்க முடியும். இந்த 2 பிரிவு சாலைகள்ல போனாலும் நமக்கு இங்க சரபங்கா நதிக்கு போற வழிதான். நாம இப்போ இடது பக்கம் போய்கிட்டு இருக்கோம். இடது பக்கம் போனோம்னா நமக்கு கொஞ்சம் அழகான இயற்கை நிறைந்த காட்சிகளை பார்க்க முடியும். நம்ம கண்ணுக்கு இங்க பச்சை பசுமை தெரிகிற இந்த உயர்ந்த மலை தான் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் மலை. இங்க தான் வந்து ஏற்காடு வந்து அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய சேலம் முதல் சரபங்கா நதி வரையிலான பயணத்துல நாம இப்போ கடைசி கட்டத்துல இருக்கோம். இங்க போற வழியில நம்மளால இங்க குறைந்த அளவுகள்ல மட்டுமே வீடுகளை பார்க்க முடியுது. அதிகப்படியான விளை நிலங்கள் மற்றும் தென்னை வாழை விவசாய நிலங்களை மட்டுமே பார்க்க முடியுது. டேனிஷ்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அங்க 2 பிரிவு சாலைகள் இருந்தது. அதுல நம்ம இடது பக்கம் பிரிஞ்சு பயணிச்சு நாம இப்போ சரபங்கா நதிக்கு வந்தடைஞ்சாச்சு. நீங்க இந்த இடது பக்க சாலைகள்ல வந்தீங்கன்னா இங்க நமக்கு அழகான அதிகமான இயற்கை காட்சிகளை பார்க்க முடியும். இடது பக்கம் போற சாலைகள்ல பயணிச்சு சரபங்கா நதிக்கரைக்கு எப்படி போறதுன்னு சொல்லி பார்த்தோம். நாம இப்போ வலது பக்கம் திரும்பி இந்த வழியா சரபங்கா நதிக்கு எப்படி போறதுன்னு சொல்லி பார்க்கலாம்.
டேனிஸ்பேட்டையிலிருந்து 1 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் பிரியக்கூடிய அந்த வலது மற்றும் இடது பக்க சாலைகளில் நாம இப்போ வலது பக்கம் போய்கிட்டு இருக்கோம். அந்த வலது பிரிவு சாலையிலேருந்து கொஞ்சம் தூரம் பயணிச்சு வந்தோம்னா நமக்கு இங்க வத்தியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராம பகுதி வந்தடைகிறோம். நீங்க சரபங்கா நதிக்கு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட 2 வீலர்ல மட்டும் வரீங்க, இயற்கைகளை பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நீங்க அந்த இடது பக்கத்துல போகக்கூடிய சாலைகள்ல பயணம் செய்யலாம். ஃபேமிலி அண்ட்ஸ் 4 வீலர்ல வரீங்க அப்படின்னா நீங்க இந்த வலது பக்க சாலைகள்ல போறதா உங்களுக்கு சிறந்தது. டேனிஸ்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் வலது மற்றும் இடது 2 பிரிவு சாலைகள்ல வலது பக்க சாலைகள்ல நம்ம பயணம் செஞ்சு வத்தியூர் பகுதியை கடந்து நாம இப்போ கடைசியா சரபங்கா நதி இருக்கிற வடத்தை வந்தடைஞ்சாச்சு. இது வரைக்கும் சேலத்துல இருந்து சரபங்கா நதி வரையிலான வழி பயணங்களை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இதோட நமக்கு பயணம் முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் இங்க சரபங்கா நதியை நம்ம சுத்தி பார்க்க போறோம். இந்த இடத்துல தான் வந்து சேர்வாயின் மலையோட ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆரம்பமாகுது. அதனால நீங்க 2 வீலர் மற்றும் 4 வீலர்களை இதுக்கப்புறம் கொண்டு போக முடியாது. இங்கேயே வந்து முறையா பார்க் பண்ணிக்கோங்க. அங்கிருந்து இடது பக்கம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா சில வீடுகள் இருக்க பார்க்க முடியும். இந்த வீடுகள்ல இருந்து கொஞ்சம் தாழ்வான பகுதிகளை இறங்கி வந்தீங்கன்னா நீங்க இங்க சரபங்கா நதியை வந்தடைஞ்சிட்டீங்க. சேலத்தை சுத்தி இருக்கிற மக்கள் இது வரைக்கும் இந்த நதியை பத்தி கேள்விப்படாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட தட்டி விடுங்க. நீங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அழகான இடத்துல என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மழைக்காலங்கள்ல மறக்காம இந்த டேனிஸ்பேட்டையில அமைஞ்சிக்கக்கூடிய சரபங்கா நதிக்கரைக்கு வந்துருங்க. நாம பார்க்கக்கூடிய இந்த சரபங்கா ஆறானது எங்க உருவாகுது, எங்க போய் சேருது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரபங்கா ஆறு அப்படின்றது இந்திய மாநிலத்துல தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டத்துல வர்ற ஒரு ஆறு. இந்த ஆறு எங்க உருவாகுதுன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வாயின் மலைகள்ல தான் வந்து உருவாகுது. இந்த ஆறை சரபங்கா ஆறு அப்படின்னு ஏன் சொல்றாங்க, அதோட பெயர்க்காரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பழங்காலங்கள்ல சரபங்கர் அப்படின்ற ஒரு முனிவர் தான் செஞ்ச தீவினைக்கு பரிகாரம் தேடுறதுக்காக இந்த கரையிலிருந்து தவம் இருந்ததால இந்த ஆறு இந்த பெயரை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓமலூர்ல 2 ஓடைகள் ஒன்று சேர்ந்து இந்த ஆறை உருவாக்குது. அந்த ஓடைகள் இரண்டும் கீழ் ஆறு மேல் ஆறு அப்படின்னு பெயர் வந்து மக்களால் சொல்லப்படுது. கீழ் ஆறை பெரியாறு அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் பெயர் சொல்லி அழைக்கப்படுது. இது சேர்வாயின் மலையில் உள்ள ஏற்காட்டில் உருவாகுது. ஏற்காட்டில் அமைஞ்சிருக்கிற ஏரியில தோன்றி கிளியூர் அருவியில தாவி குதிச்சு மேற்கே திரும்பி ஓமலூர் நோக்கி பாயுது. மற்றொரு ஆறாகிய மேலாறு சேருராயன் மலையோட தென்சரிவுல தோன்றி காடையாம்பட்டி மலைப்பகுதி வழியா ஓடி வருது. கூட்டாறு காட்டாறுன்னு என பல பெயர்கள்ல இந்த ஆறுகளை அழைச்சு வராங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வான் மலைகளில் மேலாறு மற்றும் கீழாறு என 2 ஆறுகளாக உருவாகிற இந்த சரபங்கா நதியானது எடைப்பாடி குமாரபாளையம் ஆகிய ஊர்களில் உள்ள பல ஏரிகளை வந்து நிரப்புது. இந்த சரபங்கா நதி தான் சேலத்தின் டேனிஸ்பேட்டை கிராமத்தின் விவசாய நீர்ப்பாசனங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யுது.
கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகிற இந்த சரபங்கா நதியானது ஓமலூர், தொப்பூர், சின்னம்பட்டி, தாதாபுரம், எடப்பாடி, செட்டிப்படி, பெருமாச்சிப்பாளையம், தேரூர் வழியா போகுது. அதுக்கப்புறம் அன்னமார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற காவிரி ஆற்றில் கலக்குது. பருவமழை காலமான ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் இங்கே பெய்கின்ற மழை நீரை பொறுத்து தான் இந்த நதிகளில் ஓடுற நீர்களை நம்ம கணக்கெடுக்க முடியும். அந்த டைமில் நீங்கள் வந்தால் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடிய இந்த அளவுக்கு தண்ணியில் நீங்கள் அதிகமாக குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த அடர்ந்த வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சரபங்கா நதியில் குளிக்கிறதுக்கு மக்களுக்கு அனுமதிகள் பகல் நேரத்தில் மட்டுமே வழங்கப்படுது. பகல் நேரத்துலையுமே இங்கே அதிகப்படியான காட்டெருமைகள், பன்றிகள் நடமாட்டம் இருக்கிறதால மிகவும் பாதுகாப்பான முறையில் மட்டுமே இந்த ஆற்றில் குளிக்கணும் நீங்கள். இந்த சரபங்கா நதிகளில் உங்களுக்கு அனுமதிகள் வழங்கப்பட்ட இடங்களில் மட்டுமே தயவு செஞ்சு குளிங்க. நீங்கள் கரையில் சைடில் கொஞ்சம் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே அதிகமான விஷம் நிறைந்த அதிகமான சிலந்தி பூச்சிகள் இருக்கிறத பார்க்க முடியும் மற்றும் காற்று பண்டிகள் இருக்கிறதையும் பார்க்க முடியும். அது உங்களுக்கு பாதுகாப்பானது கிடையாது. சேலத்தில் டேனிஷ்பேட்டையில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகி வர இந்த சரபங்கா நதியில் நீங்கள் குளிக்க வரீங்க அப்படின்னா மழைப்பொழிவு அதிகமான காலங்களில் பிளான் பண்ணி வாங்க. இதோட நம்மளுடைய பதிவு முடிவுக்கு வருது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆளில் வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்கள் சேலத்தை சுற்றி இருந்தால் மறக்காமல் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா. நன்றி, வணக்கம்.